அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அலைகள் அடித்து வரக்கூடிய அந்த கடலிலே சென்று செல்வத்தையும் பொருளையும் தேடி வாருங்கள், தாய் மண்ணை செழிக்க வையுங்கள் என்று அவை சொல்லுகிறாள். நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தால், மூச்சு உள்ளே இழுப்பதிலோ அல்லது வெளியோ விடுவதிலோ, இருமலோ சளியோ பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். சர்வம் ஹெல்த் கேர் 9176380403. பூரண நலம் பெறலாம். நல்லது நண்பர்களே, அடுத்து நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்டுக்கு போகிறோம். இதில் வெர்டைகோ, தலை சுற்றல். தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், தலை சுற்றலை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். தலை சுற்றல் வருவதற்கு பல சூழ்நிலைகள், தருணங்கள், காலங்கள், பிரச்சனைகள் உள்ளது. அந்த சூழ்நிலை காலங்களை தெளிவாக நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரிடம் சொல்லும் பொழுது அதற்கான மருந்தை கொடுத்து உங்களை சரி செய்வார்கள். அந்த வகையிலே என்னென்ன சூழ்நிலை அப்படின்னு பார்ப்போம். டாக்கிங், நாம பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீர்னு ஒருத்தருக்கு தலை சுற்றல் ஏற்படலாம். அது ஒரு சிம்டம். அதை சொல்லும் பொழுது அதற்கு தனியாக மருந்து இருக்கு. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், காலைல அப்படி டீ குடித்தாதான் சார் எனக்கு அப்படியே தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த டீயை வாங்கி டீ குடிச்சிக்கிட்டே இருப்போம், திருன்னு சுற்றும். அப்புறம் அப்படியே திரும்புவோம். அது திரும்பும் போது டர்ன்னு ஒரு சுத்து. திங்கிங், சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம், ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கும்போது தலை சுத்தல் ஏற்படும். புரியுதுங்களா? அப்படியே ஒரு டேர்னிங், ஒரு வளையம் சுற்றுற மாதிரி இருக்கும். இன்னொரு வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா, யூரின் போயிட்டே இருப்போம், தலை சுத்தல் வரும். வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கும் பொழுது, வரும் பொழுது, வந்த பிறகு தலை சுத்தல் ஏற்படும். வெக்ஸேஷன், அதாவது விரக்தி அடைந்த சூழ்நிலையில் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்படும். கண் பார்வை, கண் அப்படி க்ளோஸ் பண்ணுனா தலை சுத்தல் ஏற்படும். இப்படியாக பல சூழ்நிலைகள், பல தருணங்களில் நமக்கு தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து டாக்டர் ஹனிமேன் அவர்கள் உலகத்திற்கு சொல்லியுள்ளார்கள். அதற்கான தீர்வுக்குரிய மருந்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனை பயன்படுத்தி நாம் நலமடைய இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.